உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வந்துச்சு? உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வந்துச்சு கேக்குறேன்ல. பிடிச்சிருந்தா கோவம் வரும். யாரா எதிர்பார்த்தா கொண்டு போய் சல்லிக்குள்ள தள்ளி விட்டாங்கடா. நல்ல வேலைக்கடா, இவன் இல்லைன்னு வச்சுக்க பெரிய அசிங்கமா போயிருக்கும்டா. வஞ்சர மீன் தம்பி, கூச்சப்படாம சாப்பிடுங்க. சரிங்க. குடிச்சிருந்தீங்களாடா சின்ன பைய? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தம்பிக்கு ஏதாவது? இல்லை பரவாயில்ல சார். ரொம்ப நல்ல பையனா இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது செய்யணும். உங்களுக்காக என் வீட்டு கதவு எப்பயுமே திறந்திருக்கும். என்னம்மா, அப்பன் சொல்றது சரிதானே? சந்தோஷம். சரி தம்பி, வரேன் சார். ஆறாவேன் நம்ம சமத்துவபுரம் சந்திர அண்ணன. அதான் தெரியுது. என்ன வேலை செய்யறான்? திருநூறுல புத்தக கடை வச்சிருக்காப்லண்ணே. நான் ஒன்று சொல்றேன், சரியா? சொல்லுண்ணே. அவனை போட்டுரு. டிக்ளேர். அத்தனை பேர் இருந்தாங்கல்ல, என் மகதான் எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த சின்ன பையன் மட்டும் எப்படா முந்திக்கிட்டு வந்தான்? இல்லடா, அவனுக்கு என் பொண்ணு மேல உறுத்துறா. அவனை விட்டா என் மானம் மரியாதை பற்றி வாங்கி போடுவேன். செஞ்சிரு, செஞ்சிடா. ஏய், சம்பவம் யதார்த்தமா நடக்கணும். வெளியானங்களை வச்சு செஞ்சிரு. என் மக சம்பந்தப்பட்ட விஷயம். ஏய், ரொம்ப நேரம் முடிச்சிருக்காதுங்கடி. அவளுங்களுக்கு தான் வீடு வாசம் ஒண்ணும் கிடையாது. நீ படிச்சு ஒண்ணு இங்க நிறைய போறது இல்ல. காதல வாங்குற ஆளுங்களா பாரு. நீ வேற ஏன்டா சும்மா அழுதுகிட்டு? அண்ணே வண்டி நிப்பாட்டுங்க. அண்ணே வண்டி நிப்பாட்டுங்க. நைட் ஸ்டடிக்கு ஹாஸ்டலுக்கு போறோம். இனிமே புக்கு வேண்டாம். வாசுரி, இங்க என்ன பண்ற? போ
ஏய் இங்க பாரு. நீயே வர சொல்லிட்டு நீயே போக சொல்வியா? மொட்டை மாடல யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் பேசாம இருக்க? பயமா இருக்கு. ஏன்? தெரியல. நாம பண்றது தப்பு. தாத்தா, இந்த பையனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. இந்த பொண்ணோட பேரண்ட்ஸை வர சொல்லுங்க. வந்துமா தாத்தா சொன்னதை செய்யுங்க. சரிங்க. என்ன மணிமேகலை, இந்த ஸ்கூலோட கௌரவம் மரியாதை எங்க உழைப்பு தெரியல. உன்னை புத்திசாலின்னு நினைச்சேன். சிஸ்டர் ஒரு 5 நிமிஷம் நான் உங்கள்கிட்ட பேசணும் சிஸ்டர். தம்பி, தயவு செஞ்சு நான் தம்பி. நான் இருங்க, பேசாம வா பேசணும் தம்பி. நானு. 5 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும் வா, வா. சிஸ்டர். தாத்தா, இருங்க, என்ன விடுங்க. என்ன சொல்லு. சிஸ்டர் உங்களை உண்மையிலேயே என் கூட பிறந்த சிஸ்டரா நினைக்கிறேன் சிஸ்டர். மணிமேகலை ஒன்றும் பண்ணிடாதீங்க சிஸ்டர். அப்ப நான் வரேன் சிஸ்டர். அம்மா, நீங்க மன்னிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. குழந்தைகள் தண்டிக்கப்படுறத ஏசையா விரும்ப மாட்டார் தாத்தா. சந்திரா ஏரியாவே நொறுங்க போதுரா. விளக்க மாத்துக்கு பட்டு கொஞ்சமா என் பஜ்ஜி மாவெல்லாம் வீணா போகுது. சந்திரா நீ அழகா இருக்கிறது யாருக்குமே பிடிக்கலடா. விடுறா, உனக்கு ஒரு காலம் வராமையா போயிரும். என்ன ஒரு மாற்றமும் தெரியல. கலர் கூடும்னாங்களே, கொஞ்ச நாள் ஆகுமோ? அவசரப்படாதடா சந்திரா, உடனே வந்துருமா. என்ன சந்திரா தலையா இது காடா என்னமா தலை என்ன வைக்க சொன்னா வைக்கிறியா? விடுமா. சூடு. ஐயோ, எதிர்ப்பு ஜாஸ்தியா இருக்கே. வர வர இந்த பெருச்சாளி தொல்லை தாங்க முடியல. என்னமாமா உம்முன்னு உட்காந்துருக்க? மனசு சரியில்லைப்பா. ஏன் என்னாச்சு? நான் தண்ணியை போட்டு வந்தேன். இந்த பிள்ளை அப்பையும் கூட பார்க்காம கட்டையை வச்சு அடிச்சு பிடிச்சி. இந்த பாரு பொல்லா பயவில்லப்பா. அப்படியா? ஆ, இரு நான் கேட்குறேன். வா சந்திரா, என்ன விஷயம்? செல்வி என்ன குழம்பு? மீன் குழம்பு. டேய் நீ வீட்டுக்கு போ, உங்க அம்மா உன்னைய தேட போகுது. செல்வி உனக்கு ஒன்று வாங்கணும், கூட வரியா? இன்னைக்கு என்ன சிரிப்பு பொங்கி வழியுது? செல்வி உனக்கு ஒரு செயின் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அம்புட்டு காசு எது? ஒரே நாள்ல 4 வந்துச்சுல. சே, அந்த நாத்தம் பிடிச்ச காசு எனக்கு வேணாம்ப்பா. நிறைய வேலை இருக்கு, மீன் இருக்கணும். இதெல்லாம் ஒரு வேலையா? எப்பே என் மீன். செல்வி போய் உட்காரு.
உன்னை நல்லவன் நினச்சி தானே வீட்டுக்குள்ளே விடுறோம். இப்படி பண்ணலாமா? வெளியேறு, நான் வரேன்.